விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இறுதி கட்டத்திலே 14,500 கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள், அவ்வளவுதான். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு 364 கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது. இது திட்டம் 262 கிலோமீட்டர், கரூர் மாயனூர்ல இருந்து குண்டார் வரைக்கும் 262 கிலோமீட்டர் 3 ஃபேஸா நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக. ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில வெறும் 8 கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க, கால்வாய் வாய்க்கால் வெட்டியிருக்காங்க 8 கிலோமீட்டர். ஆனா வேண்டியது 262 கிலோமீட்டர், 14,500 கோடி. இந்த வேகத்தில் போச்சுன்னா நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் 255 ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் நிறைவேறத்திற்கு. காவிரியில எவ்வளவோ தண்ணி ஆண்டுதோறும் கடல்ல போகுது. அதை இந்த 6 மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு? அதோட இன்னொரு மோசம், அதாவது இன்னும் மோசம்னா இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசினுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி, சொந்த மண், சொந்த மாவட்டம். இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்கே இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு. இப்போ இவர் 4 முறை எம்எல்ஏ. அவர் தொகுதியில தான் இந்த குண்டார் வருது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் தொகுதி மக்கள் பயன்பெறுகின்ற இந்த திட்டம் இது. ஆனால் அவர் தொகுதி மக்கள் பயன்பெறும் திட்டத்தையே தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. கேட்டா நாங்க 83% முடிச்சிட்டோம். என்ன 83% முடிச்சாங்க? 8 கிலோமீட்டர் முடிச்சதா? இது 83%? இது கிட்டத்தட்ட 3%, அவ்வளவுதான். 8 கிலோமீட்டர் என்பது 262 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர் என்பது வெறும் 3%. ஆக இதுலதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும். இது போன்ற தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது, நீர்ப்பாசன திட்டங்கள். அதே வேளையில கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு 25,000 கோடின்னு அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. போன வாரம் 10 நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீமுக்கு 70,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. 70,000 கோடி அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் என்று. அதுல 6 மாவட்டத்தில் 15 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் இது. ஆக தமிழ்நாட்டில் நிதி இருக்கு, 4.5 லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்ல அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல? நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல? நிதியமைச்சர் சொந்த தொகுதி இது, சொந்த மக்கள், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள். அவர் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்கக்கூடாதா? வளம் பெறக்கூடாதா? செழுமையா அந்த மாவட்டம் மாறக்கூடாதா? இது இந்த கேள்வியை மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும். இதுல எந்த தடைகளும் இல்லை. செயல்படுத்தணும். செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான, அதாவது காலநிலை மாற்றத்தினால், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னால மோசமா இருக்க போகுது, இன்னும் மோசமா இருக்க போகுது. தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள், தொழில் கிடையாது, விவசாயம் கிடையாது. அதனாலதான் இங்க இருந்து எல்லாமே புலம்பெயர்ந்து மற்ற பகுதிகளெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றி அமைக்கலாம். எவ்வளோ இந்த திட்டம் கொண்டு வந்தா அவ்வளோ மாற்றங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர இருக்கு. தமிழக அரசு, தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும். இங்க மட்டும் இல்ல, விருதுநகர்ல மட்டும் இல்ல, வழிநடுக்க இருக்கிற கரூர்ல, புதுக்கோட்டையில, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் அங்க இருக்கிற எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது. இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்ல, நிதியும் ஒதுக்கீடு செய்து திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சியும் எடுக்க வேண்டும்.